SS Music proudly presents Pandiraj & Co. celebrating the journey of director Pandiraj. Title sponsor Presta Women's Wear in association with Chera Home Junction and SS News Digital. Refreshment partner Chennai Gulfi. Hospitality partner Chai Kings. I decide. I go extra. Presta, always extra. But what extra? மெட்ராஸில் எனக்குன்னு தனியாக ரூம் இருந்ததே இல்லை. நான் வந்து சார் ஆஃபீஸில் இருப்பேன். நான் தாம்பரத்துலேருந்து அது நான் சேரன் சார் ஆஃபீஸில் தங்கினதுனால டேரக்டர் ஆகிட்டுன்னு நினச்சிக்கிட்டு இவன் ஆஃபீஸில் தங்கினா டேரக்டர் ஆகணும்னு வந்தான். ஆயிட்டார்ல சார். அதுவுமே அதை என்னை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு முழுசா ஒரு சந்திரமுகியா மாறிட்டாரு உங்களை பார்த்து. சந்திரமுகியா மாறுவான், சிவாஜியா மாறுவான், ஏன்னா வால்டர் வெற்றிவேலா மாறுவான். இப்போ ஹீரோவாக மாறிட்டான். இப்போ அந்த வாரண்ட் படத்தை பற்றி நீங்கள் பேசணும்னு எதிர்பார்ப்பான். அது அந்த வெப் சீரிஸ் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லணும்னு உங்களை சொல்ல வைப்பான். ஒரு எபிசோட் பார்ப்பான், வர்றானே நாளைக்கு மரியாதைக்காக நல்லா இருக்கடான்னு சொல்லுவோம்னு பார்த்தேன். அப்படியே 8 எபிசோடையும் பார்த்துட்டீங்கன்னா பிரமாதமாக அவன் விக்கியும் செம்மையாக பண்ணியிருக்கான். தம்பி நல்லா நடிச்சிட்டான்டான்னாரு. எனக்கு அதுக்காகவே நீ நல்லா நடிச்சிருக்கேன்னா இன்னைக்கு போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை. நமக்கு பார்க்கும்போது இயல்பாக தான் நடிச்சான்னு சொன்னாங்களா சார்? அவன் நல்லா நடிப்பானே எனக்கு தெரியுமேடா. அதான் சார், அதெல்லாம் நமக்கு இயல்பாக இருக்கும். 10 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீ படம் எடுத்துதான் அவன் நல்லா நடிப்பான்னு காமிக்கிறான். அதில் கூட ஒரு நாள் வந்து லொக்கேஷன் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு விவேகரன் இவனும் போய் படம் பார்த்துட்டு பொறுமையாக மாயாஜாலில் அங்கே லொக்கேஷன் பார்க்க போகிறேன்ட்டு சன்ஷைன் ஸ்கூலில் மொபைல ஃப்ளைட் மோடுக்கு அதாவது போட்டு இது வரைக்கும் அவருக்கு தெரியாது. அதை இப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க வேற ஒன்று. இப்போ மாட்டிக்கிட்டாங்க, லொகேஷன் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு. மாற்றதெல்லாம் இல்லை, அவன் நிறைய விஷயங்கள் மறைச்சிருக்கேன். அதில் மறைச்ச விஷயத்தில் இது ஒரு விஷயம், அவ்வளோதான். இப்படிலாம் பண்ணுறாங்களே, லொகேஷன் பார்க்க போறேன்னு படம் பார்த்து. அதுக்கு தான் 4 வருஷம் ரோட்டில் உட்காந்தேன்ல. ப்ரூஸ்லி ஒரு படம் எடுத்து 4 வருஷம் ரோட்டில் உட்காந்தேன்ல. அதோட நீ இனிமேல் எந்த இன்டர்வியூலையும் ப்ரூஸ்லி படத்தை பற்றி பேசினா உனக்கு கொன்றுவேன். தோற்று போனதுன்னு இதை வச்சே நீ வந்து ஓட்டிக்கிட்டு இருக்க. இது உங்களுடைய செகண்ட் ஃபேமிலி. என் தம்பிங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க எல்லாரும். இப்போ இவங்க எல்லாருமே ஒரு டேரக்டராக உருவாகி தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஆல். பொதுவாக பாண்டிராஜ் சாரோட செட்டில் அவருடைய விஷன்ஸை அவர் அந்த ஸ்பாட்டில் இல்லைனாலும், அவர் ஒரு பிரேக் போயிருந்தா கூட அந்த ஸ்பாட்டில் வந்து ஏடிஸே ஃபயராக அந்த சீனை வந்து நேரேட் பண்ணி சூப்பராக அவரோட விஷனை கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ எப்பேற்பட்ட டீச்சிங்ஸ் இருந்துச்சுன்னா அவருடைய விஷனை நம்ம வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஸோ எப்படி அந்த டீச்சிங் எப்படி நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்க? சார் வந்து ஆக்சுவலி நரேஷன் பயங்கர சூப்பராக சொல்லுவார். அவர் கதை சொல்லும் போதே ஒவ்வொரு கேரக்டர் எப்படி நடிப்பாங்க, எப்படி பாடி லாங்குவேஜ்லேருந்து அவங்க மேனரிசம் எப்படி இருக்கும், அவங்க வே ஆஃப் டைலாக்ஸ்லாம் எப்படி டெலிவரி பண்ணணுன்றது, ப்ரொனவுன்சியேஷன் உட்பட அவர் ஊர் ஸ்லாங் எல்லாத்தையுமே கரெக்டாக நம்மளுக்கு டிஸ்கஷன் அப்போவே மொத்தத்தையுமே சொல்லிவிடுவாப்ல. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னென்னா டோட்டலாக ஒரு கிளியர் வியூ கிடைச்சிடும். இந்த கேரக்டர் இப்படி தான் இது பண்ணும், இந்த கேரக்டர் இப்படி தான் பேசும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அப்போ என்னென்னா நம்மளுக்கு அங்கே ஸ்பாட்டில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் இல்லைனா கூடமே அந்த கேரக்டருக்கு வந்து நம்ம இப்படி சொல்லலாம். இன்னொன்று வந்து அவர் இப்போ ரீசெண்டாக நிறைய ஃபாலோ பண்ணுறதுன்னா அவர் எப்படி மாடுலேஷன்றதை வாய்ஸ் நோட்ஸ் அமைச்சிடுறாரு. ஓகே. இன்னும் என்னன்னா மியூசிக்கோடவே நெரேஷன் போட்டு அமைச்சிடுறாரு. இப்போலாம் மியூசிக் வித் மியூசிக்கோடவே ஒரு ஸ்டோரியை நெரேட் பண்ணி, ஸோ அந்த ஸ்டோரிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்கும், அந்த மாடுலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ ரொம்ப தெளிவாக அமைச்சிடுறாரு. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது. ஸோ அது என்னென்னா ப்ரீ ப்ரொடக்ஷனில் அவ்வளோ ஒர்க் பண்ணிவிடுவார். அப்போது அது எங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். அங்கே ஸ்பாட்டுக்கு போகும்போது அது ரொம்ப ஈஸியாகிடும். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இருந்து நீங்கள் ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி உங்கள் விஷன் வந்து நீங்கள் நிறையா மைண்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஹோம் ஒர்க்ஸ் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேப்பரில் வந்து எப்போவுமே ரைட்டிங் சரியாக இருந்துச்சுன்னா ஸ்பாட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ரஞ்சித் பிரதர் சொன்னது மாதிரி தான் நான் ரைட்டிங் ரொம்ப டைம் எடுப்பேன். ரைட்டிங் வந்து வெர்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு 15-16 வெர்ஷன் படம் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து எழுதிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து எழுத்து தான் ரொம்ப நான் அடிக்ட் ஓவராக. அதுதான் எழுதிக்கிட்டே இருப்பேன். அதனால் பேப்பரில் எழுத நம்ம மண்டையில் பயங்கரமாக அது ஏறிடும். அதனால என் ஸ்பீடுக்கு வந்து அது எனக்குள்ள மண்டைக்குள்ள எல்லாமே இருக்கிறதுனால அது எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுதான் ஆக்சுவலாக சாரோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, அவர் நம்மக்கிட்ட ஒரு லைன் சொல்கிறாருன்னா அடுத்த 15வது நாள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிடுவார். அடுத்த 1 மந்தில் செகண்ட் ஹாஃப் முடிச்சிடுவார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷனாக அப்டேட் பண்ணிக்கினே இருப்பார். அவருக்கு வந்து எழுதாமல் ஒரு நாள் கூட தூக்கம் வராது. அவர் வந்து காலையில் 10 o'clock ஆஃபீஸ் வந்தார்னா
நைட்டு 10 மணி வரைக்கும் ஃபுல்லாக சினிமாவை பற்றி மட்டும்தான் யோசிப்பார், சினிமாவை பற்றி மட்டும்தான் பேசுவார். டைம் எழுதும்போது டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அவர் ஃபுல்லாக உட்காந்து எழுதுவாப்புல. அவராக எழுதுனா தான் பிடிக்கும். இப்போ நிறைய டைரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நெரேஷன் கொடுத்துருவாங்க. அதை ரெக்கார்டட் கொடுத்துட்டு அசோசியேட்டோ இல்லை கோ டைரக்டரோ அதை வந்து சீனாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இவருக்கு அது இதுவே பண்ண மாட்டார். இவர் கைப்பட பேப்பரில் தான் எழுதுவார் இன்றைக்கி வரைக்கும். அதை ரசித்து எழுதுவாப்புல. ஒவ்வொன்றுத்துக்குமே அதை வந்து டெய்லியுமே அப்டேட் பண்ணுவாப்புல. இப்போ நைட்டு போனார்னா ஒரு விஷயம் தோணும். ஸோ அப்போ அதை என்ன பண்ணுவார்னா மறுநாள் அதை அப்டேட் பண்ணுவாப்புல. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்கிரிப்டுமே மினிமம் ஒரு 17 வெர்ஷன் எழுதி தான் அது வந்து ஷூட்டிங்கே போகும். எனக்கு வந்து கப்பிள் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற டைட்டில் கேட்ட உடனே இந்த படத்துக்கு நம்ம ஃபேமிலியோடு போகலாமா வேணாமா அப்படின்லாம் நான் யோசித்தேன் சார். ஆனால் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஐ ரியலி லவ் தட் ஃபிலிம். பட் அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து என்ன கதை இருக்குது, அது ட்ரூ இன்சிடென்ட்டா அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஐ ரியலி லவ் தட் ஃபிலிம். அண்ட் உங்களுக்கு எப்படி அந்த ஐடியா வந்துச்சு? ஆல்சோ இது வரைக்கும் எந்த படத்துலையும் சென்னை அவ்வளோ அழகாக யாருமே காமிக்கலன்னு நினைக்கிறேன். தோஸ் ஃப்ரேம்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல். ஸோ ஏதாவது ஒரு வார்த்தை கப்பிள் ஃப்ரெண்ட்லி பார்த்து. தேங்க்யூ. ஆக்சுவலி கப்பிள் ஃப்ரெண்ட்லி அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தோம் நானும் என் ஃப்ரெண்ட் தினேஷா. சேம் சாரோட யூடியூப் சேனல் பசங்க ப்ரொடக்ஷனில் தான் அது ரிலீஸ் ஆயிருக்கும், இன்னமும் இருக்கும் அது. ஸோ அதுலேருந்து தான் உருவாச்சு. நாங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்ததுக்கப்புறமே எல்லாருமே அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து தான் எங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடச்சிது. ஸோ அப்போ கூட சார் கூட சொன்னார், ஏன்னா நிறைய சேனல் இருக்குது அங்கெல்லாம் நானே சொல்லி விட்றேன்டான்னாரு. என்ன சொல்லி ஏன்டா பசங்க ப்ரொடக்ஷன்? இல்லை சார், இது ஞாபகார்த்தமாக பசங்க ப்ரொடக்ஷன் தான் சார் இருக்குன்னு சொல்லிட்டு பசங்க ப்ரொடக்ஷன் தான் உருவாச்சு அது. ஸோ அதனால் அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் அப்புறமா படமாக மாறுச்சு ஃபீச்சராக. அண்டு அது ஒரு தெலுங்கு படமாக மாறுச்சு. அதான் அந்த டிரான்சிஷன் எப்படி, அது எப்படி தெலுங்கு படமாக மாறுச்சு? எனக்கு ஹீரோ சந்தோஷ் சார் சொல்லிட்டு, ஸோ அவர் இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்கேன். ஸோ சந்தோஷ் அவர் மூலியமாக தான் எனக்கு யூவி கான்டாக்ட் கிடச்சிது. அவருக்கு ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்ச அப்புறமா யூவி கிரியேஷன்ஸ் மூலியமாக எனக்கு அந்த ஆஃபர் கிடச்சிது. தெலுங்கு ஆப்வியஸாக எனக்கு தெலுங்கு ஓரளவுக்கு நல்லாவே வரும். ஸோ அதனால் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விடணும் சொல்லிட்டு அப்போது சார் ஃபஸ்ட்டு பவுண்டு கொடுத்தேன். சார்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஸ்கிரிப்ட் பவுண்டு கொடுத்தேன் சார், கப்பிள் ஃப்ரெண்ட்லி பவுண்ட். படிச்சுட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அப்போ ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்போ அந்த குங்குமம் வீட்டில் அவர் பவுண்டோட இந்த பவுண்டும் பூஜை பண்ணி தான் கொடுத்தாரு. சார் என்ன சொன்னார்? அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா அவரும் ரெஃபர் பண்ணியிருந்தார். சார் ஒரு 2 இடத்துல ரெஃபர் பண்ணியிருந்தார். அந்த ப்ராசஸும் போயிட்டு இருந்துச்சு. கப்பிள் ஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் படித்தோன்னே நெக்ஸ்ட் மினிட் 2 ப்ரொடியூசருக்கு அவர் ரெஃபர் பண்ணார். ஸோ அந்த கேப்பில் தான் அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்துடுச்சு, நான் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது சூப்பர் பண்ணுறான்னு அது அப்படியே ப்ராசஸ் ஆச்சு. அண்ட் சென்னையோட மெயின் அந்த ஃப்ரேம்ஸ்காரனும் தினேஷ் புருஷோத்தமன் டிஓபி. ஸோ அவனுக்கு மேஜரான பங்கு இருக்குது அதில். அண்ட் கம்மிங் டு பிரசாந்த், ஆக்சுவலி சார் இதை நான் கேட்டே ஆகணும். அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வேணால் வந்து பாண்டிராஜ்னு உங்கள் பேர் வச்சுக்கலாம் செகண்ட் நேமா. எனக்கு உங்களை பற்றி நான் ரீசர்ச் பண்ணும்போது பிரசாந்த் பாண்டிராஜா இவர் வந்து இங்கே ஏடியா ஒர்க் பண்ணி இந்த பேர் வச்சுக்கிட்டாரா இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து இவருக்கு இந்த பேர் தானான்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். இந்த மேடையில் நீங்கள் அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுங்க சார். நிறைய இடத்துக்கு தெரியும் அப்பா பேர் அது. பட் யாராவது கேட்டாங்கன்னா ஆமாம் டேரக்டர் பேருன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஆமாம் ஓகே இருக்கலாம் அப்பா டேரக்டர் பேர் நினச்சி ஆமாம் டேரக்டர் பேர் தான் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை இது அப்பா பேர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்படி நினச்சிக்கிட்டோன்றதுனால தான் அதை அப்படியே மாற்றாமல் அப்படியே வச்சுக்கிட்டீங்க. எதுக்கு இந்த கன்ஃபியூஷன்? நினச்சிக்கோங்க டேரக்டர் பேர் தான் அப்படின்னு. எவ்வளோ பாசமாக சொல்கிறாங்க பாருங்க சார், உங்கள் பேரை வச்சுக்கிறது பெருமை. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? வச்சுக்கோங்கிறாரு, பாசம்லாம் இல்லையா? அப்போ அப்படிதான் சொல்லுவார். பட் அவர் தெரியும் மனசுக்குள்ளே தெரியும். ஓகே, பட் கமிங் டு ஃபிலிம்ஸ் லைக் இப்போ நாங்கள் வந்து விலங்கும் சரி இல்லை மாமனும் சரி, பொதுவாக பாண்டிராஜோடைய சப்ஜெக்ட்ஸ் வந்து இவருடைய சப்ஜெக்ட்ஸ் வந்து படங்கள் பார்க்கும்போது இது ஒரு நல்ல குடும்பம் கொண்டாடும் படம் அந்த மாதிரி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து அந்த வாசம் கொஞ்சம் அந்த பக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சாருடைய லேர்னிங்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டதா நீங்கள்? கண்டிப்பாக என்னென்னா மாமன் முழுக்க வந்து அவர் சார் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி பண்ணதான். ஆக்சுவலாக நான் வந்து பசங்க படம் பார்த்துட்டு அதே மாதிரி வந்து 2 கிழவிங்களை வச்சு ஒரு படம் பண்ணணுன்னு சொல்லி ஆசை. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படம் அதுவாக தான் பண்ணணுன்னு நினச்சிருந்தேன். அப்புறம் அது ஹீரோ வச்சு தான் பண்ணோம், அப்படி பண்ணால் ஒர்க் ஆகாது, ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு தான் வந்து நம்ம ப்ரூஸ்லி ஃபஸ்ட்டு படம் பண்ணேன். பட் அந்த மாதிரி அவரோட எனக்கு வந்து என்னென்னா நாட் ஓன்லி படமாக மட்டும் சொன்னேன். அவர்கிட்ட வந்து நீங்கள் அந்த லேர்னிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறீங்களே, படமாக மட்டும் இல்லை, நான் எல்லா விதமாகவுமே அவரை வந்து பயங்கரமாக அவருக்கு நான் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. நான் ரொம்ப டிசிப்ளினாக அவரை பார்ப்பேன் எப்போவுமே. இப்போ நான் வந்து எனக்கு எந்த கெட்டப்பழமும் கிடையாது. நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன். அது எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பா மாதிரி அப்படின்பாங்களே. ஒரு வயசு வரைக்கும் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து நான் அதை வளர்ந்தேன்னா, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் சார் பார்த்தேன். நான் இது வரைக்கும் நான் அவர் அப்படி பெருசாக பார்த்தது கிடையாது. ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம உருவாகும்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி எனக்கு
ரொம்ப இப்போ அவர் சொல்கிறாங்களா சண்டே எனக்கு மண்டே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் என் ஆஃபீஸில் போய் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறப்ப கடுப்பாக இருக்கும். ஓகே, ஏன் எதனால? ஞாயிற்றுக்கிழமை தான் வெளியே போகலான்னு பார்த்தா காலைல 9 மணிக்கு நான் வந்துடுறாரு. அன்றைக்கி தான் சீக்கிரம் வருவார். ஆக்சுவலாக என்னென்னா எல்லாருமே வீட்டுக்கு போய்ட்டு ரூம்லாம் எடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் மெட்ராஸில் எனக்குன்னு தனியாக ரூம் இருந்ததே இல்லை. நான் வந்து தங்குவீங்க? சார் ஆஃபீஸில் இருப்பேன். நான் தாம்பரத்துலேருந்து அது நான் சேரன் சார் ஆஃபீஸில் தங்கினதுனால டேரக்டர் ஆகிட்டுன்னு நினச்சிக்கிட்டு இவன் ஆஃபீஸில் தங்கினா டேரக்டர் ஆகணும்னு வந்தான். ஆயிட்டார்ல சார். அதுவுமே அதை என்னை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆமாம், என்னென்னா ஆஃபீஸ்லேயே தங்கிட்டா டேரக்டர் ஆஃபீஸ்லேயே தங்கினா ஈஸியாக டேரக்டர் ஆயிடலாம் போகலங்கிற ஒரு சென்டிமெண்ட் தான். இல்லை அப்படி கிடையாது. என்னென்னா சார் நான் 2 தடவை லேட்டாக வந்தேன். ஏன்டா லேட்டாக வரேன்னு கேட்டார். இல்லை தாம்பரத்துலேருந்து பஸ், எதுக்கு நீ தாம்பரம் வரைக்கும் போகிற, இங்கே இரு அப்படின்னா. அப்போ கூட எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, யாருன்னு சொல்லலை, நீ இங்கே இருந்தீங்கன்னா அப்புறம் ஏதாவது வேலை சொல்லுவார், நைட்டு வேலை சிரமமாக இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னாரு. இல்லை பரவாயில்ல நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு. எனக்கு என்னென்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், இப்போது அவர் உப்புக்கறி செய்கிற மாதிரி நான் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா அடிக்கடி உப்புக்கறி இருக்கும். நாட் ஒன்லி சினிமா, ஆமாம் நாட் ஒன்லி சினிமா, நாங்கள் சமைக்கிறது முதற்கொண்டு அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டோம். எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறது முதற்கொண்டு அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, இப்போ என் டீமில் இருக்க எல்லாருமே ஒரு தடவை படம் பண்ணுறாங்க, அதுவுமே அங்கேருந்து வந்தது தான். ஸோ அவர் எப்படி எல்லாரையுமே ஃபேமிலியாக யோசிக்கிறாரோ அதே மாதிரி தான் நாங்களும் அதே மாதிரியான ஒரு ஆளாக தான் அவர். அப்போ அவரை மாதிரியே உட்காந்துருக்கேன்னா சொல்லுவானுங்க. சார் எனக்கு தெரிஞ்சு முழுசாக அவர் சந்திரமுகியாக மாறிட்டார் உங்களை பார்த்து நினைக்கிறேன். மாறிடுவான் அவருடைய நட நிற்கிற ஸ்டைலுங்கிற மாதிரி. இல்லை அவன் இடத்துக்கு ஏற்றது மாதிரி மாறிடுவான். சந்திரமுகியாக மாறுவான், சிவாஜியாக மாறுவான், ஏன்னா வால்டர் வெற்றிவேலாக மாறுவான். இப்போ ஹீரோவாக மாறிட்டான். இப்போ அந்த வாரண்ட் படத்தை பற்றி நீங்கள் பேசணும்னு எதிர்பார்ப்பான். அது அந்த வெப் சீரிஸ் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லணும்னு உங்களை சொல்ல வைப்பான். என்னடா இல்லை அமேசிங் ஒர்க். உண்மையில் ஜெகன் சொல்லாரடா. ஆமாம், நைட்டு சும்மா ஒரு அது வாரண்டை பார்த்துட்டு நான் பார்க்கலன்னா அண்ணன் சொன்னார், சும்மா ஒரு எபிசோட் பார்ப்போம் வர்றானே நாளைக்கு மரியாதைக்காக நல்லா இருக்கடான்னு சொல்லுவோம்னு பார்த்தேன். அப்படியே 8 7 8 எபிசோடையும் பார்த்துட்டீங்கன்னா பிரமாதமாக அவன் விக்கியும் செம்மையாக பண்ணியிருக்கான். தம்பி நல்லா நடிச்சிட்டான்டான்னாரு. எனக்கு அதுக்காகவே நீ நல்லா நடிச்சிருக்கேன்னா இன்னைக்கு போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஐயா மோகன்லால் மாறினீங்களே, என்ன ரெஃபரன்ஸ் ஐயா? இயல்பான பார்த்தீங்களா இந்த மாதிரி போடாதீங்க, கட் பண்ணிடுங்க சார். நமக்கு பார்க்கும்போது அது ரொம்ப இயல்பாக தான் சார் இருக்கும். நமக்கு பார்க்கும்போது இயல்பாக தான் இருக்கும். நடிச்சான்னு சொல்கிறாங்களா சார்? அவன் நல்லா நடிப்பான் எனக்கு தெரியுமேடா. அதான் சார், அதெல்லாம் நமக்கு இயல்பாக இருக்கும். 10 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீ படம் எடுத்துதான் அவன் நல்லா நடிப்பான்னு காமிக்கிறான். என்ன பிரசாந்த் இப்படி சொல்லிட்டாங்க? பரவாயில்ல, அவங்க சொல்லிட்டோம். அதெல்லாம் இயல்பா நம்ம நடிச்சிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறீங்க நீங்க? இல்லை எப்படினாலும் எடுத்துக்கோங்க, ஒன்று எப்படி வேணா. ஓகே, அது டேலண்டா? ஓகே, இதெல்லாம் வந்து டைரக்டர், நான் கிடையாது. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஜெகனனுக்கு பிரச்சனை என்னன்னா அந்த 8 எபிசோடு நல்லா வந்தது கூட கிடையாது. கார்லயும் சொல்றாரு, தம்பி 2 ஹீரோயின் தம்பி அவருக்கு. ஐயா அடுத்த தடவை அவரை வச்சு எடுத்துருங்க. 3 இருக்கும். 3 அவங்களும் ஹீரோயின் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ எங்க ஆரம்பிச்சு எங்க கொண்டு வந்து விட்டாங்க பாருங்க உங்க. இல்லை இதுதான் சார்கிட்ட இருந்து லேர்னிங் ப்ராசஸ்ன்னு பார்த்தா. இப்போ கூட சொன்னேன், எடிட் பண்ணிட்டுருந்தான். நான் சார் ஆஃபீஸ்க்கு ட்ரெய்லர் காமிக்கிறதுக்காக போனேன். அவர் வெளியே இருந்தார். பார்த்தா ஒரு பேடில் வந்து ஃபுல் படத்தையும் பார்த்துட்டு என்னென்ன ஷார்ட்டை எப்படி மாற்றணும், இந்த ஷார்ட்டை ட்ரிம் பண்ணணும், இந்த சீனை ட்ரிம் பண்ணணும், இது இப்படி பண்ணுங்கிறத ஒரு பேடில் வச்சு ஃபுல்லாக எழுதி வச்சுருந்தார். ஸோ அவர் நினச்சாருன்னா எடிட்டர் பக்கத்தில் உட்காந்தப்போ இது இப்படி பண்ணுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு வாய்ஸ் நோட் போடலாம், அசிஸ்டண்ட்டை 10 பேர் வச்சு நோட் பண்ண வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவரே ஒரு பேப்பர் பேட் எடுத்துகிட்டு எழுதிட்டு வந்தோடனே இவனை திட்டினேன். அவரே வந்து அப்படி உட்காந்து எழுதிட்டுருக்காரு. இவர் பின்னாடி சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அதை இங்கே இப்படி மாற்று அப்படின்னு வந்தோடனே திட்டினேன். ஸோ என்னென்னா சார் சின்சியாரிட்டின் அதுதான். இப்போ நான் வந்து ரொம்ப சோம்பேறியாக ஒரு வேலை பார்ப்பேன். ஆனால் அதுவே எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது. இன்னும் இவ்வளோ வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப சோம்பேறியாக ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு தான் ஆஃபீஸ்க்குள்ளே வரேன். ஆனால் அதுக்கே ஆஃபீஸ்க்கு 12 மணிக்கு வந்துடுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கெல்லாம் அதான் சொன்னேன், என் டீமில் அசிஸ்டன்ட் இல்லை திரும்ப எல்லாரும் போய் டேரக்டரை சேர்த்து வரேன். ஒரு படம் வேலை செஞ்சு இல்லை வேணாம், இல்லை யாரும் வேண்டாம், ஆஃபீஸ் பக்கமே வராதிங்க. ஆமாம், இதுக்கப்புறம் உன்னைய வச்சு பட்டது படம் அசிஸ்டண்ட் வச்சு நான் படணுமாடா. எல்லாம் கற்றுக்கிட்டு தங்குறதுக்கு இடம் கிடையாது அப்படின்ட்டாரு சார். இல்லையா இவன் தங்குறதுக்கு இடம் கிடையாது, தங்குறது சாப்பிட்றதுக்கு வரட்டும், எனக்கு அசிஸ்டண்ட்டை சேர்த்து வரீங்க. அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் இல்லையா as a director? ஆமாம், அதனால நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். சார் கிட்ட இருந்து ஒரு பிக்கெஸ்ட் லேர்னிங் இல்லை, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க சார் கிட்ட, அப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணீங்க பாண்டிராஜ் சார்? இல்லை இம்ப்ரெஸ்லாம் பண்ணல. எங்களுக்கு வள்ளிகாந்தன் தான் வந்து என்னையும் அஸ்வினியும் ஜாயின் பண்ண வச்சு வள்ளிகாந்தன் தான்.
சேம் டே ஒரே நாளில் ஜாயின் பண்ணோம். டேங்கப்பா. and you are sitting in the same day here. That's a journey. அதுக்கு கூட சுற்றிட்டு தெரிஞ்சாங்க 2 பேரும். என்ன இவன் டேரக்டர் ஆவனா அவன் ஆகலை, சரி, அதனால லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு அவனுக்கு கஷ்டம். ஓகே. அவன் கொண்டு வந்து சார் இவங்க 2 பேரும் சூப்பர் சார் அப்படின்னு சேர்த்துக்குன்னு விட்டுட்டு போயிட்டான். அதுதான் சரி ஓகே வள்ளிகாந்த் சொல்லிட்டானே, நான் வள்ளிகாந்த் எப்பவும் நம்புவேன், அவன் சொன்னான்னு சொல்லி 2 பேரும் சேர்த்து விட்டு போட்டாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் வச்சுக்கிட்டு நான் பட்டபாடு எனக்கு தான் தெரியும். என்னது இது? இது ஒரு டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நான் நினச்சா எல்லாரும் வந்து இவன் இதுக்கு வந்தா அவன் அதுக்கு வந்தாங்கிற மாதிரி ஃபன்னி ஸ்டோரியாக போய்கிட்டு இருக்கு இது. அதில் கூட ஒரு நாள் வந்து லொக்கேஷன் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு விவேகனும் இவனும் போய் படம் பார்த்துட்டு பொறுமையாக மாயாஜாலில் மாயாஜா அங்க லொகேஷன் பார்க்க போறேன்ட்டு அங்க படத்துக்கு சன்சைன் ஸ்கூல்ல மொபைல ஃப்ளைட் மோடுக்கு அதாவது போட்டு இது வரைக்கும் அவருக்கு தெரியாது, அதை இப்படி இவங்க ரிஜிஸ்டர் பண்றாங்க வேற ஒண்ணு சரி இப்போ மாட்டிக்கிட்டாங்க லொகேஷன் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு. மாற்றலாம் இல்லை, அவன் நிறைய விஷயங்கள் மறைச்சிருக்கேன், அதில் மறைச்ச விஷயத்துல இது ஒரு விஷயம், அவ்வளோதான். இப்படிலாம் பண்றாங்களே லொகேஷன் பார்க்க போறேன்னு படம் அது பார்த்து அதுக்கு தான் 4 வருஷம் ரோட்ல உட்காந்தான்ல, ப்ரூஸ்லி ஒரு படம் எடுத்து 4 வருஷம் ரோட்ல உட்காந்தான்ல. அதோட நீ இனிமே எந்த இன்டர்வியூலையும் ப்ரூஸ்லி படத்தை பற்றி பேசினீங்கன்னா உனக்கு கொன்றுவேன். தோத்து போனதுன்னு இதை வச்சே நீ வந்து ஓடிக்கிட்டு இருக்க. விலகை பற்றி பேசு, மாமனை பற்றி பேசு. அதுதான் அது நான் இப்பயும் சொல்லுவேன், அதில் அவங்கவுங்க இஷ்டம். ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிடான்டா, நான் தோத்து போன இயக்குனர் சிம்பத்தியை கிரியேட் பண்ணி இங்கே இது பண்ணுறீங்க, டைட்டில் போட வைக்கிறீங்களா? அப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கதகளியில் வந்து நாங்கள் 3 பேர் தான் ஒர்க் பண்ணோம். இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி சார் வந்து ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் வந்து ஷூட்டிங் போவோம். ஆனால் கதகளி மட்டும் அப்படி நடக்கலை. அப்பப்போ நாளைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஸ்கிரிப்ட் சார் எழுதிக்கிட்டே இருப்பார். மத்தியானம் ஷூட்டிங்கை திடீர்னு ஸ்டார்ட் பண்ணி எழுதி தான் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக. கதைகளி மட்டும் ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஆன் ஸ்பாட் எல்லாமே. ஆமாம், இல்லை அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் பண்ணாதான் படமே பண்ணணும்னு பாடம் கொடுத்த படம் அதுதான். ஓ மை காட். கதகளியில் ஒரு பெரிய இன்சிடென்ட்டும் நடந்துச்சு. என்னது அது அவரால் நடந்தது. அது பெருசாக ரிவர்ஸும் ஆயிருக்கும். ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக ஏடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணி அந்த நேரத்தில் காப்பாற்றினது அவர் தான். அது என்ன இன்ஸ்டன்ட்டில் வேணாம், பட் அது ரொம்ப பயங்கரமான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த டைரக்டரும் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒன் அண்ட் ஒன்லி பாண்டா சார் மட்டும்தான். ஆஃப் டே ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணி விட்டாங்க. அது என்னன்னு சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும், வேண்டாம். என்ன சென்சார் பண்ண வேண்டிய விஷயங்களா சார்? இல்லை அப்படிலாம் இல்லை, அது வேணாம், விட்டுருங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட். அது நான் பண்ணல, அவரை இல்லடா. அது ஏன் நீ இன்னும் வந்து பயங்கரமான சார் வந்து எப்பயுமே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டார். நான் ஆக்சுவலி மெரினா படம் ஒர்க் பண்ணும்போது இப்படி தான் ஒரு டிவியில் வந்து ப்ரொமோஷனுக்காக இந்த ட்ரெய்லரு சாங்ஸ்லாம் கேட்டாங்க. சார் சொன்னார், நான் எடுத்து போய் கொடுத்துட்டேன். பட் பிஆர்ஓ சைடில் நீ எப்படி கொடுக்கலாம் எங்கள் நாலேஜ் இல்லாமல் அப்படின்ற மாதிரி எனக்கு பயங்கரமாக நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி சத்தம் போட்டாங்க. இல்லைங்க சார் சொன்னார், நான் கொடுத்துட்டேன். மறுநாள் வந்து சார் கிட்ட சொன்னேன். அடுத்த நிமிஷம் கால் அடிச்சார், என் அசிஸ்டண்ட்டை திட்டத்துக்கு நீ யார்? இதுதான் ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன டைலாக். நான் திட்டுவேன், நீ எப்படி திட்டலாம்? நான் தான் கொடுக்க சொன்னேன், என்ன கேட்கணும்ல நீ எப்படி டேரெக்டாக அவனுக்கு கால் அடிச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸு வாங்குவாங்கன்னு வாங்கினார். அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் விட்டு கொடுத்ததா நான் பார்த்தது. அதான் இந்த மேடையிலே கூட அண்ணன் தம்பிகளை விட்டு கொடுக்கறதில்ல, தம்பிங்க அண்ணனை விட்டு கொடுக்கறதில்ல, ஒரே பாச மழையா தான் இருக்கு இந்த மேடையை. இறங்கி போனாங்கன்னா பயங்கரமா விட்டு கொடுப்பாங்க. சாரோட கூட பிறக்க தம்பி வந்து அண்ணன் தான். அப்படியா சார்? ஓ ஓகே ஃபைன். அதனால அங்கே சொல்லிட்டீங்க அண்ணங்கிட்ட. ஓகே. ஸோ சார் வந்து எப்படி செட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியாரா இல்லை இங்கே பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு செல்ல பிள்ளைகளாக இருக்கீங்கன்னு. இருந்தாலும் ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்னா வந்து அப்படியே வேறு மாதிரி ஆகிடுவாரா இல்லை அப்படியே சும்மா ஃபன்னியான உங்கள் கூட நல்லா கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி கேரக்டரா? ஃபர்ஸ்ட் திங் வந்து ரீசெண்டாக குரு பயிற்சி நடந்துச்சு. அந்த குரு பயிற்சி நான் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் செகண்ட் திங் அடுத்து வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இன்னொன்று சொல்லணும், வள்ளிகாந்த் சொன்னார் அசிஸ்டன்ட் டைரக்டரை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு. என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே டேரக்டர் ஆகிருக்காங்க. நானும் அடுத்து டேரக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் என்னையும் விட்டு கொடுக்காம இந்த ஸ்டேஜ் கொடுத்துருக்காரு. இது எதுவுமே ஐஸ் கிடையாது, இது எதுவுமே கிரிஞ்சு இதெல்லாம் எதுவும் கிடையாது. என்னோட ஆள் மனசுலேன்னு சொல்கிறேன். அப்புறம் சார்கிட்ட நான் என்னை பற்றி ஒரு சின்ன ஒரு உண்மை சொல்லணும். என்னென்னா சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வர மாதிரி நான் எப்பவுமே அவருக்கு முன்னாடியே அந்த ஜெயம் ரவி மாதிரி தான் இருப்பேன். ஆனால் வெளியில் போனால் வேறு மாதிரி இருப்பேன். அது உண்மை. அது நான் அது ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் உண்மையிலுமே வெளியில் போனால் வேறு மாதிரி இருப்பேன். ஆனால் அது எனக்கான வேர்ல்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நான் அந்த மாதிரி வெளியில் போனேன் அப்படி இருப்பேன். ஆனால் முன்னாடி இங்கே வந்து இருக்கிறது நடிப்பு கிடையாது. பட் அது இயல்பாகவே எனக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். தென் ஸ்பாட்டில் வந்து சார் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு தான். அவரோட ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் எல்லோரும் கூட போடணும் அப்படின்றத கற்றுக்கிட்டது அவர்கிட்ட. தென் அப்புறம் இங்கே உட்காந்துருக்கும்போது
எங்கள் சாரோட ரூமில் ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அந்த டிஸ்கஷனில் எக்ஸ்ட்ரா நீங்கள் இங்கே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் நான் சார்கிட்ட நானும் ஒர்க் பண்ணுறதுல ஐம் ரியலி ஹாப்பி. இப்போ சார், என் தம்பிங்க என்னை இந்த மொமெண்ட்டில் விட்டு கொடுக்கல, அவங்க என்னை காப்பாற்றினால தான் இந்த படம் இல்லை அந்த மொமெண்ட், அந்த சீன், அப்படிலாம் அந்த ஒண்ணும் இடத்துல நான் அந்த அது இடத்துல எல்லாமே அவரோட தான். அந்த இடத்துல they saved them. சார், நீங்கள் எத்தனை இடத்துல காப்பாற்றிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை ஒரு இடத்துல காப்பாற்றிருக்காங்கன்னா, அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு நீங்கள் சொல்லலாம். என்னடா காப்பாத்திருக்கீங்க? அதுதான் இல்லைன்னு அவர் திரும்ப அந்த அக்கா கேட்டுட்டே ஒண்ணுமே இருக்கு. இல்லையா சார்? அப்படி அதாவது சார் வந்து ஒன் மேன் ஆர்மி தான். இல்லை அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லாருமே நான் பிளானிங்கில் கரெக்டாக இருப்பேன், ஸ்பீடாக முடிச்சிருவேன், நினச்சதை இது பண்ணிவிடுவேன், பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிருவேன் அப்படின்னு இன்றைக்கி மேடையில் என் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு என் பின்னால் உள்ள என் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அதனால் வந்து அவங்க தான் அதுக்கு எல்லாமே காரணம். இன்னும் கோவம் வந்துச்சுன்னா நான் பயங்கரமாக திட்டுவேன். அதை வந்து கோவத்தை வந்து ஜீரணிச்சிக்கிறதுக்கு எல்லாராலையும் ஜீரணிச்சிக்க முடியாது. அது என் அசிஸ்டண்டாளர் மட்டும்தான் முடியும். அது சில பேர்லாம் வருவாங்க, ஒரு 2 months 3 monthsலேயே போயிடுவாங்க, இவன்ட்ட நம்ம வந்து செட் ஆக மாட்டோம் அப்படின்ட்டு. என்கிட்ட வந்து இப்போ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் ஒரு 10-15 வருஷமாகவே அந்த ட்ராவல்லே இருப்பாங்க. என்னை புரிஞ்சுக்கிட்ட என் ஒய்ஃபுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்ட பசங்கன்னு சொல்லலாம் இவங்க எல்லாரையுமே. இவனை மட்டும் பூமியை மட்டும் கொஞ்சம் நேரம் உட்கார வேண்டாம், அவனை மட்டும் இது நட்டிங்க. பூமி என்ன கொஞ்சம் நேரம் இடம் கொடுக்குறேன். பூமி, ப்ளீஸ் ஜாயின் us on the stage. இவனை நம்பி ஆஃபீஸில் விட்டு போனோம்னா ஒரு தூசி வெளில போகாது, அப்படி பார்த்துக்குவான். அதே மாதிரி 1 கோடி ரூபாய் பணத்தை கேஷை கொடுத்தாங்க கூட கணக்கில் வந்து பக்காவாக இருப்பான். அவ்வளவு நம்பிக்கையான ஒரு ஆள், நம்பிக்கையான ஒரு ஆள். நீ இப்போ உனக்கு தோணும் அதுக்காக நீங்களாம் ஃப்ராடான்னு கேட்க தோணும். அது எதுக்கு நான் கேட்டு எங்களுக்கு கொடுக்கல அதான் நாங்கள் பண்ணல. இல்லை அப்போ இவங்க திருட்டு போடலான்ற மாதிரியே பார்க்குது அந்த பொண்ணு. இன்னும் அது கிடையாது. கேட்கலாம்னு நினைச்சேன், ஆனா எதுக்கு கேட்டு சார் அப்புறம் உங்களை ஏதாவது சொல்லி மனசு கஷ்டப்படும், அதனால இவரு எங்க அண்ணன் வந்து இந்த படம் பரிமளான்குள்ள வந்து செந்தாமரையும் அவனும் இந்த அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் பார்த்துக்கிட்டாங்க. 2 பேருமே கேஷ் டீலிங் இவங்க தான் பார்த்துக்குவாங்க. அந்த விஷயத்துல 2 பேருமே வந்து டேய் உங்கள்ட்ட நான் கொடுக்கலடா. இந்த படத்துல வேலை பார்த்ததுனால அவன் பதட்டமாயி வேர்த்து வச்சிடா. என்னடா ஏன் உங்களுக்கு இப்படி வேர்க்குது, என்னாச்சு? கூப்பிட்டு வச்சு கும்மி அடிச்சு விட்டீங்க. யார் நாங்க பத்திங்களா? சரி டேய் பேசுறா. ஓகே, நீங்க இப்ப லாஸ்டா என்ன சொல்லணும்னா சாருடைய டைரக்ஷன்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 விஷயம் சொல்லுங்க. அதான் உங்க டாஸ்க். இப்போ என்னன்னா பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுத்துருவாங்க, கஷ்டப்படாமல் பார்த்துக்குவேன், அவ்வளோதான். நான் வெளில போனதுக்கப்புறம் தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் கூப்பிட்டு வந்து காசு கொடுத்து அனுப்பி விட்டுருவார். அது மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெலாம் எடுத்து கொடுப்பாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5-6 வருஷமாக நடந்து தான் போயிட்டு இருந்தேன். மெரினா முடிஞ்ச உடனே பைக் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் பைக்கில் தான் போயிட்டுருக்கேன். அது மாதிரி நல்லா பார்த்துக்குவேன். சொக்க தங்கமா வச்சிருக்கீங்க உங்க தம்பிங்களை அப்படின்னு சொல்றேன். இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வெளில இருக்கிறாங்க. நீங்கள் தனி ஷோ அவங்களுக்கு மட்டுமே பண்ணணும். ஏன்னா இவங்க மட்டும் 5 பேர் 6 பேர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பசங்க நாகேந்திரன் மாதிரி இன்னும் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் சார் இந்த கேள்வி கேட்கவே முடியல. இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி நான் இதை கேட்டுக்கிறேன்னு ஏதாவது ஒரு கேள்வி வச்சுருக்கீங்களா? நீங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து நிறையா ரீஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சார், அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அது நல்லதுக்கு தான் பண்ணுறீங்க. ப்ராப்பர்ட்டி நிறையா சீன் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ரீஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ரீயூஸ் பண்ணுறீங்க. அது நல்லதுக்கு தான் பண்ணுறீங்க. ரியாக்ஷன் எல்லாம் அப்புறம் தான் தெரியுது. ஆனால் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரெடி பண்ணி வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். பரிமளான்கோல வந்து இந்த காரே வந்து 4 கார் மாறிடுச்சு. அதுக்கு வந்து ஸ்டிக்கர் ஓட்டே பட்ஜெட் நிறைய செலவாகுது. பட்ஜெட் ப்ராப்ளம். அதான் சொன்னலடா, பூமியை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைடா, காசு விஷயத்தில். வேற யாருக்கா இந்த வாய்ப்பை யாராவது பயன்படுத்திக்க நினைக்கிறீங்களா? யாராவது கேள்வி கேட்கணும்னா கேட்டுடலாம். உன்னையே நான் உன் மேடையில் பல தடவை கழுவி ஊற்றிருக்கேன் சார். நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஓட்டிடுவோம் மனசு கொட்டிரு. எப்பயுமே நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது சார். நீங்க சும்மா கேளுங்க. வாழ்க்கை ஃபுல்லா நீங்க எனக்கு வந்து நான் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க ஓட்டிகிட்டே இருக்கணுங்கிறது தான் சார் எனக்கு ஆசை. அதான் ஆசையா? ஏன்னா என்னை உங்களை தவிர என்னை வேற யாராலையுமே ஓட்ட முடியாது. ஏன் அடிச்சிருவியா? யாருமே ஓட்ட மாட்டேன்றாங்க. பட் அதனால நான் இதை ரொம்ப என்ஜாய் பண்றேன் சார், பயங்கரமா என்ஜாய் பண்றேன். இப்படி ஒரு அசிஸ்டன்ட் பார்க்க முடியுமா? இப்போ அஸ்வின் வந்து அங்க இருக்கிறவ சொன்னா, இப்போ டேரக்டர்லாம் ஹீரோ வராங்களே, நீங்களா சாரி நீங்க எப்போ ஹீரோ போறீங்க அப்படின்னு என்னை கேட்க சொல்லி திஸ் கை கேட்டார். சார் இது ஒரு சிறப்பான கேள்வி, உங்களுக்கு கேட்டுச்சா? கீழே பேசியிருந்தேன் சார். நீ ஹீரோ ஆயிட்ட, அடுத்து இவன் ஜிம்முக்குலாம் போயின்னு இருக்கான், இவனும் ஹீரோ ஆயிடுவான் பழகுது. அப்படியே சாரையும் கேட்டுருங்க,
சார் அவருக்குன்னு ஒரு கதை பண்ணுறாரா அப்படின்னு பேசியிருந்தோம், அதை சொல்கிறேன். இல்லை இல்லை சார் நீங்கள் நடிப்பீங்களா சார்? நடிக்கவே மாட்டேன். தயவு செய்து யாரும் ஆஃபீஸுக்கு அதை கொண்டுட்டு வராதிங்க. நான் நடிக்கவே மாட்டேன். ஹீரோ ஆகிற ஆசையும் எனக்கு கிடையாது. இல்லை ஹீரோன்னு இல்லை சார். ஏன்னா என்னையை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து ஒன்றை மாதிரி மக்களுக்கு கஷ்டம்லாம் கொடுக்க மாட்டேன். வாரண்ட் படுத்த ஹீரோ வந்தானே. அதான் இல்ல மோகன்லால் அளவுக்கு நீ வேற இருமா, நீ வேற. இல்லை இல்லை ஆனால் ஜெகனா உண்மையிலே வந்து அவன் சொல்லி தான் கூப்பிட்டு சொன்னீங்களா நீங்கள்? இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதான் என்கிட்ட சொன்னான். அதே பற்றி நீங்கள் சொல்லவும் எனக்கு அண்ணே இல்லைண்ணே, அவருக்கு May 21 பர்த்டே, எனக்கும் May 21 பர்த்டே. நான் என்ன சொன்னேன், மோகன்லால் சார் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாரு, அந்த மாதிரி நீ ரிலீஸ் பண்ணு கேட்டாங்க. இல்லை அவரும் குண்டா இருக்காரு, நானும் குண்டா இருக்கேன், நானும் வந்து அவர் மாதிரியே இருக்கேன். கோலிவுட் மோகன்லால். Alright, so thank you so much once again for coming. And இப்போ உங்க தம்பிங்கெல்லாம் சேர்ந்து உங்களை இந்த மேடையில மரியாதை செஞ்சு பார்க்கணுங்கிற முறையில உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்காங்க. I decide. I go extra. Presta, always extra. But what extra? Chera Home Junction presents Mid-Year Mega Home Fest June 5th to June 28th up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.